இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 15ஆம் வாரத்தில் நுழைந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்ற செய்திகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கது, வலிமை வாய்ந்தது என்பதை பற்றித்தான். பல பேர் கேட்பார்கள், ஏன் குருவானவர் அல்லது போதகர்கள் மறையுரை ஆற்றத் தொடங்குகின்ற பொழுது ஏதாவது கதைகளை சொல்லுகிறார்கள், சில நிகழ்வுகளை சொல்லுகிறார்கள். ஒன்று அவருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அனுபவப்பட்டதாக இருக்கலாம், உலகத்தில் நடந்த ஏதாவது ஒன்றை சொல்லி மறையுரையாற்றுகின்றார்களே ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்புவார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த போதனா முறைதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒன்று. எனவேதான் இயேசுவை பின்பற்றி குருக்களும் போதகர்களும் கூட அதே போதனா முறையை பின்பற்றுகின்றார்கள். இயேசு கற்றுக் கொடுத்த போதனா முறை இதுதான். அவருடைய போதனைகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்வுகளை சொல்லித்தான் சீடர்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிப்பார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை என்றெல்லாம் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்ற பொழுது அன்றாட நிகழ்வுகளை அவர் தன்னுடைய போதனையாக கற்பிப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இன்றைய வாசகங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு மாற்றத்தை தரக்கூடியது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வார்த்தை. எப்பொழுது அந்த வார்த்தை எப்பொழுது நாம் வாசிக்கப்படுகிறதோ, எப்பொழுது நாம் அதனை கேட்கின்றோமோ, மறையுறையாக கொடுக்கப்படுகின்றதோ, எப்பொழுது அது வாழ்ந்து காட்டப்படுகின்றதோ அப்போது என்கிறார்கள். இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் போதிக்கும் பொழுதும் அதை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம். அதைத்தான் சொல்லுவார்கள், த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் என்று கூறுவார்கள். ஆக இந்த இறை வார்த்தை நமக்குள் வருகின்ற பொழுது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் சகோதரனே, சகோதரியே. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட விதைப்பவனுடைய ஓமை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஓமை என்பது என்ன? ஒருவர் கூறுகிறார், ஓமை என்பது எழுதப்படுகின்ற அல்லது போதிக்கப்படுகின்ற ஒரு போதனா முறை. இஸ்ராயல் கலாச்சாரத்திலே, அதாவது பண்டைய இஸ்ராயல் கலாச்சாரத்திலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை பற்றி அந்த ரபி தன்னுடைய மக்களுக்கு கொடுக்க விரும்புகின்ற வேளையிலே அவர் இது போன்ற முறைகளைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இயேசுவும் அந்த யூத கலாச்சாரத்திலே பிறந்து வந்ததால் அந்த போதனா முறையை தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஓமையிலே ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்னவென்றால், இயேசு போதிக்கிறார் ஓமைகள் மூலமாக, ஆனால் அவர் விளக்கம் கொடுப்பது கிடையாது. நாம் கேட்கலாம், அந்த விளக்கத்தை கேட்டோமே என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த விளக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சீடர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஆனால் போதித்ததோ அங்கே இருந்த பல மக்களுக்கு ஆண்டவர் போதிக்கின்றார். விளக்கமானது சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காரணம், சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே அந்த ஓமையை எங்களுக்கு நீர் விளக்கி கூறும் என்று கூறுகிறார்கள். எனவேதான் சீடர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஆக உண்மையிலேயே அந்த ஓமையில் இயேசு விளக்கத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் அவர் இறுதியிலே கூறுகிறார், கேட்கச் செவியுள்ளவன் கேட்கட்டும்.
அந்த ஓமை கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை தானாகவே கொண்டு வரும். அதன் மூலமாக அவர்கள் ஒரு புது பிறப்பாக மாறுவார்கள். ஆக கேட்க செவி உள்ளவர்கள், கேட்க விரும்புகின்றவர்கள் அதை கேட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் இந்த ஓமை கொடுக்கின்ற விளக்கம். முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது முதல் வாசகமானது இறைவாக்கினர் எஸ்ஐயாவினுடைய நூலிலிருந்து 2வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஆறுதலின் புத்தகம் என்று கூறுகின்றார்கள், த புக் ஆஃப் கான்சலேஷன். அதன் பின்னணி என்ன? யூதா கோத்திரம் அல்லது இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்ததால் பாபிலோனியாவில் அடிமைகளாக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். அடிமைகளாக இருக்கின்ற மக்கள், எங்களை மீட்க கடவுள் வரமாட்டாரா, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகின்றார்கள். எனவே கடவுளை பார்த்து அவர்கள் மன்றாடுகின்றார்கள், இறைவா எங்களை மீட்க மாறும், எங்களுக்கு சுதந்திரம் தாரும், நீர் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கேற்ப அந்த வார்த்தை மாறாமல் எங்களுடைய சொந்த நாட்டிலே எங்களை மீண்டும் வாழ வைத்தருளும் என்று அவர்கள் மன்றாடுகின்றார்கள். எனவே அவ்வாறு மன்றாடுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும் இறை செய்தியாகத்தான் இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார், கடவுள் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக நம் கடவுள் உங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மீண்டும் சொந்த நாட்டில் நுழைவீர்கள், உங்களுக்கு தாகம் தணிக்க தண்ணீரை கொடுக்கின்ற கடவுள் நிச்சயமாக உங்களை நிம்மதியாக வாழ வைப்பார், உங்கள் எதிரிகள் கைகளிலிருந்து உங்களை மீட்பார், விடுவிப்பார், ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கமும் நீங்கள் உணர்வீர்கள் என்று கூறுகின்றார் முதல் வாசகத்திலே. முதல் வாசகம் கூறுவது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காத ஒரு வார்த்தை. மனிதர்களின் வார்த்தைகள் பொய்த்து போகிறது. எத்தனையோ மக்கள் வார்த்தையில் உண்மை இல்லாதவர்களாய், பொய் பேசுகின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவாக்கினர் கூறுகிறார். அவர் கூறுகிறார், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையை கொடுக்கிறது, உண்பவனுக்கு உணவை கொடுக்கிறது, அவ்வாறு கொடுக்காமல் அது திரும்பி வருவது இல்லை என்று கூறுகிறார். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு போகும் வார்த்தையும் இருக்கும் என்று ஒப்புமைப்படுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பொய்த்து போகாத வார்த்தை. உங்கள் கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் உங்களை சுதந்திர நாட்டிற்குள் மீண்டும் அழைத்துச் செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 2வது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் பவுலடியார் கூறுகிறார், ஒரு விதையானது கீழே விழுகின்ற பொழுது விழுந்து தன்னை மடித்து கொண்டு அதிகமாக பலன் தரக்கூடிய ஒரு செடியாக அது வளருகின்றது. அதே போல மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாலும் கடவுள் அதை அனுமதிக்கிறார். இதன் மூலமாக நாம் பக்குவப்படுத்தப்பட்டவர்களாய் மீட்பை பெற முடியும், சுவைக்க முடியும். எனவே துன்பம் வருவதைக் கண்டு துவண்டு போக வேண்டாம். கடவுள் நம்மை மீட்கின்ற கடவுளாக இருக்கிறார், அஞ்சாதீர்கள் என்று அவரும் ஆறுதல் கொடுப்பதைத்தான் நாம் 2வது வாசகத்திலே பார்க்கிறோம். வரப்போகும் ஆட்சியை பற்றி பேசுகின்ற அவர் அந்த வரப்போகும் ஆட்சியில் நுழைவதற்கு நமக்கு வருகின்ற அந்த துன்பங்களையும் துயரங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது அவர் கூறுகிறார், இன்றைய வாசகமானது ஆண்டவருடைய வார்த்தை விதையாகவும் அது விழுகின்ற இடம் நம்முடைய இதயமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அவ்வாறு விழுகின்ற இதயத்தை, ஒரு மனிதனுடைய இதயத்தை பொறுத்து அதனுடைய விளைச்சல் கிடைக்கும். அது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக வருவது எப்போது என்றால், அந்த விதை எங்கு விழுகிறதோ அந்த விழுகின்ற மனிதனுடைய இதயத்தில் ஒரு மாற்றம், மனமாற்றமாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமாக இருக்கலாம். அவைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை இழக்கின்ற வேளையில் தான் பலன் தர முடியும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆக 4 விதமான மனிதர்களை அவர் கூறுகிறார்.
4 விதமான மனிதர்களையும் 4 விதமான நிலங்களுக்கு அவர் ஒப்பிடுகிறார். அதாவது பாதையாக, பாறையாக, முள்செடிக்கு மத்தியில் விழுகின்ற விதையாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அவர் ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மக்கள், அந்த பாதையாக இருக்கின்றவர்கள், ஆண்டவர் வார்த்தையை கேட்டாலும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வது கிடையாது, நல்ல மனித நேய வாழ்வு வாழ்வது கிடையாது. அவர்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பலவற்றை பற்றி சிந்திக்கிறதை ஒழிய ஆண்டவரை பற்றியோ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றியோ கிடையாது. இதே போல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பயம் இல்லாதவர்களாய், கடவுளை பற்றி நினைப்பில்லாதவர்களாய், கடவுள் இல்லை என்று கடவுளுடைய பிரசனத்தை மறுதலிக்கின்ற மக்களாய் வாழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள்தான் பாதையோரம் விழுந்த விதையை போன்றவர்கள். இரண்டாவது மக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஆனால் தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழுகின்றவர்கள். இவர்கள் ஆரம்பத்தில் கவரப்பட்டவர்களாக இருந்தாலும் இறை வார்த்தையின் மூலமாக போக போக துன்பங்களோ அல்லது வாழ்க்கையில் சவால்கள் வருகின்ற பொழுது அவைகளை கண்டு மனம் தளர்ந்து போகின்றவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். இவர்கள் பாறை மீது விழுந்த விதையை போலவர்கள். பாறையிலே கொஞ்சம் ஈரப்பசை இருக்கின்ற பொழுது விழுகின்ற விதையானது அதை ஒட்டி கொண்டு வேர் விட்டு வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் வெயில் அதிகமாக அடிக்கின்ற பொழுது வேர்கள் காய்ந்து கீழே விழுந்து விடுகின்றன, அது பலன் தராமல் போய் விடுகின்றது. மூன்றாவது விதையை போன்றவர்கள் முள்செடிகளுக்கு மத்தியிலே விழுகின்ற விதையை போன்றவர்கள். இவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள், நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகிறது, ஆனால் அந்த வாழ்க்கையில் வருகின்ற பல பிரச்சனைகள் அவர்களை வளர விடாமல், பலன் தர விடாமல் நசுக்குகிறது, முறியடிக்கிறது. அதேபோல் நம்மில் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை கண்டு மனம் தளர்ந்து போய் எதிர்த்து போரிட முடியாமல் கோழைகளாக மாறிவிடுகிறார்கள். துன்பத்தை கண்டு துவண்டு போய்விடுகிறார்கள், தவறான வழியில் போய்விடுகிறார்கள். தடைகள் வருவதை கண்டு உடைத்து கொண்டு வர அவர்களால் முடியாமல் போவதன் விளைவாக அவர்களும் பலன் தர முடியாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதிலும் ஒரு சில பேர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போன்று கடவுள் காட்டிய வழியில் வாழுகின்ற மக்களாக, விசுவாசத்தை நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற மக்களாக, அர்ப்பண வாழ்வு வாழ்கின்ற மக்களாக, இறை வார்த்தையினை வாழ வைக்கும் உணர்வோடு வாழுகின்ற மக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள்தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போன்றவர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக செயல்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோமா? இறை வார்த்தை எனக்குள் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறதா? இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அதை நாம் போதனையாக கேட்கின்ற பொழுது ஆலயங்களிலே, அல்லது இறை வார்த்தை மூலமாக அல்லது திருவிருந்தில் பங்கெடுப்பதன் மூலமாக நாம் இறைவனுடைய கருவி என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இறைவன் குருவானவர்கள் மூலமாக ஒரு கருவியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இறைவார்த்தை உரைக்கப்படுகின்ற பொழுது, இறைவார்த்தை உடைக்கப்படுகின்ற பொழுது, இந்த ஆற்றல் மிக்க இறைவார்த்தை உங்களுக்குள் நுழைகின்ற பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, பல சமயங்களில் பல தடைகள் நம்மிடம் வருகின்ற பொழுது, உலக கவலைகள், சோம்பேறித்தனம் அல்லது பாவ நிலை நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகின்றது, தடுத்து விடுகின்றது. ஒரு தடைகளாக வருவதன் காரணமாக நாம் இறை வார்த்தையை நமக்குள் செயலாற்ற நாம் அனுமதிப்பது கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு சில சிந்தனைகளை கேட்போம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் தொலைக்காட்சி மூலம் முன்னால் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களோடு அரட்டடிப்பதற்கு, பேசுவதற்காக ஏகப்பட்ட நேரத்தை செலவழிக்கின்றோம். அலைபேசியில் பல மணி நேரம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? ஆற்றல் மிக்க, வலிமை மிக்க, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இறை வார்த்தையை நாம் எவ்வளவு ஆழமாக நம்புகிறோம், விசுவசிக்கிறோம்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவர் கேட்டார், பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போகிற சகோதர சகோதரிகள்
அரை நாள் முழு நாள் கூட இறை வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் காட்டுகின்றார்களே, ஆனால் நம்முடைய மக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருவதே ஒரு பாரமாக கருதுகின்றார்கள். இறை வார்த்தை ஒரு 10 நிமிடம் கொடுத்தாலும் இது அதிகமான பிரசங்கம் என்று கூறுகின்ற அளவுக்கு போகின்றதே, காரணம் என்ன என்று கேட்டார்கள். நான் இங்கே உங்களை தீர்ப்பிட வரவில்லை பிரியமான சகோதரமே. ஒரு இறை வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்பதை நாம் உணர்ந்திருந்தால் நாம் நிச்சயமாக நேரத்தை ஒரு பொருட்டாக கருத மாட்டோம். குடும்பத்திலும் சரி, ஆலயத்திலும் சரி. ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது, இறை வார்த்தை உரைக்கின்ற பொழுது நாம் எவ்வளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அல்லது ஏனோ தானோ என்று கடமைக்காக உட்கார்ந்து இருக்கிறோமா? பல பேர் அப்படித்தான் ஆலயத்திற்கு வருவது, கவனம் இல்லாமல் இருப்பது, முழு கவனம் இல்லாமல் இருப்பது, பல சிந்தனைகளோடு இருப்பது, ஒரு கடமைக்காக வந்துவிட்டு போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே ஒழிய இறை வார்த்தையின் தாக்கத்தால் ஒரு ஊக்கம் பெற்றவர்களாய், ஒரு புது மாற்றம் பெற்றவர்களாய் நாம் வாழுகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை என் இதயத்தில் வேர்விட நாம் அனுமதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாத்து அதுக்கு உரமிட்டு வளர்ப்பதைப் போல விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த விசுவாச பயிரானது நன்கு விளைந்து 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பலன் கொடுக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆக இதற்கு தடையாக வருகின்ற பலவற்றை நாம் உடைத்தெறிய வேண்டும் பிரியமான சகோதரனே, சகோதரியே. பல தீய சக்திகள் அந்த இறை வார்த்தையை கேட்க விடாத வண்ணமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு தீய சக்தி நம்மை ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள் ஐக்கியமாகின்ற பொழுது மாத்திரமே அந்த வார்த்தையால் தூண்டப்பட்டவர்களாய், ஒரு புது மாற்றம் பெற்றவர்களாய், அதாவது சொன்னது போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு மாறுகின்ற பொழுது மாத்திரமே நம்மால் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பலன் தர முடியும். அப்பேற்பட்ட சக்தியாக வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கொரோனா காலகட்டத்திலே பல சமயங்களில் நாம் ஆலயத்திற்கு போக முடியாமல் இருக்கிறோம். இறை வார்த்தை உடைக்கப்பட முடியாமல் இருக்கிறது. இவ்வாறு வார்த்தைகள் உடைக்கப்பட்டு உங்களுக்கு எளிய சிந்தனைகள் கொடுக்கப்படுகின்ற வேளையிலே அதை உள்வாங்கியவர்களாய், நீங்கள் அந்த இறை வார்த்தையின் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களாய் ஒரு புது படைப்பாக மாற நீங்கள் முயற்சி எடுங்கள். அப்போதுதான் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து இறைவன் நம்மையும் விடுவிப்பார். அவர் வாக்குறுதி கொடுத்தது போல நமக்கும் ஒரு சுதந்திரமான நோய் நொடியற்ற ஒரு வாழ்வை அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் உடன் பெற வேண்டும். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கேட்க மனம் உள்ளவர்கள் கேட்டு ஒரு புது மாற்றம் பெற்றவர்களாய் வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து அனைத்து மக்களையும் அவர் காப்பாற்றவும் நாமும் காப்பாற்றும் கருவிகளாக இந்த உலகத்தில் வாழ தேவையான வரத்தை இந்த நாளிலே வேண்டுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். பயம் கொள்ளாமல் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டு அவரிடம் ஐக்கியமாகுங்கள். அவர் பலன் தருவார். நாம் பலன் தருகின்ற கருவிகளாக ஒரு மாற்றம் பெறுவோம். ஆமென்.